பணமா பாசமா? இப்போ தலைப்பெல்லாம் நல்லாதான் ஊத்துக்கிறாங்க. ஆனா எங்க தலையை நான் எப்படி இருக்க போறணும் தெரியல. ஏன்னா என்னுடைய குளத்தூர்ல 2வது முறை வல்லப விநாயகர் கோவில் நடுவராக நான் பங்கேற்று இப்பொழுது பட்டிமன்றம் பேசுகிறேன். இதுக்கு கை தட்ட மாட்டீங்களா? நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அதுபோல் இது எல்லாம் ஒரு நல்ல ஒரு இடம். வல்லப விநாயகர் கோவில்ல அந்த காலத்து கோவில் எப்படி இருந்துச்சோ அதே முறைதான் இப்ப இருக்குது. அப்ப எந்த மாதிரி இருந்துச்சு? 1000 கால் மண்டபம் மாதிரி மனக்கோலத்தில் இருந்துச்சு. இப்போ நல்ல அருமையா கல்வெடுக்க வச்சு அந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு செஞ்சு முப்பெரும் தேவிய வச்சு நவகிரக வழிபாடு வச்சு இந்த இடத்துல அவ்வளவு அருமையா செய்யறாங்கன்னா இதை விட பாராட்டத்துக்கு வேற வழியே கிடையாது. சரி, மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிப்பது பணமா பாசமா? பணம் சொன்னா எதுவனாலும் வாங்கி தரணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லல, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பணம் என்னடா பணம், குணம் தானடா குணம் கவிஞரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த பட்டிமன்றத்துக்காக நல்லது ஒரு தலைப்பு. இந்த வீதி கடைசியில உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குடா. எப்படி வீட்டுக்கு முன்னால வராண்டாவுக்கு ஹாலுக்கு நடுவுல அது போன ஒரு சமயம் கட்டலாம். மாடியில நீ 1ஆக்குனாலும் சரி 9ஆக்குனாலும் சரி வீட்டுக்கு சுண்ணாம்பு நம்மளாம் அடிச்சு தொக்க வச்சுக்கலாம். சின்னவனுக்கு ஏடா நான் எவ்வளவு கருத்துக்கு போனா என் வீட்டுல டைலாக தூக்கி ஏன்னா இப்படி அடிக்கிறீங்க. ஏன்னா இப்போ பணத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரு பள்ளிக்கூடத்துல பசங்களை சேர்க்கிறாங்கன்னா எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போறோம். தனியார் பள்ளியில யாரும் போச்சிக்க கூடாது, எல்லாம் நீங்க தான் அனுப்புறீங்க, நான் தப்பா சொல்லல. பிகேஜி ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. குழந்தைக்கு டீசெண்டா ஒரு டிஷர்ட் கொடுப்போம், ஷார்ட்ஸ் கொடுப்போம், ஷூ கொடுப்போம், ஒரு பேக் கொடுப்போம், குழந்தைக்கு டாய் கொடுப்போம். மாசம் மட்டும் ஃபீஸ் பேமெண்ட் கவர்மெண்ட் சொல்றது 200 ரூபாய் தான். மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் மட்டும் 2000 ரூபாய் கொடுத்தோம். 2000 ரூபாய் கொடுக்கணுமா பிகேஜி? பிகேஜிக்குடா, அத பாலோடி ஸ்கூலுக்கு 2000 ரூபாய் பிரைவேட் ஸ்கூல் போதுமா? அடுத்து பாசம். பாசம் இந்த அம்மாங்களா அந்த காலத்துல பார்க்கணும். பாசமா அந்த காலத்துல அம்மாவை பத்தி கேட்கணும். குழந்தைங்களா இப்பதான் பிகேஜி எல்கேஜி அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாவம் குடிக்காத போனாங்க கூட குழந்தைங்க தூங்கி அடையதான் எழுந்துரு டைம் ஆச்சு எழுந்துரு. அந்த பஸ்ஸுக்கார எங்கன்னா சீக்கிரமா வந்துடும். அப்படி பான ஆரம்பிச்சா ஈடுபட்டு கூடுவோம். அதேலாம் எழுந்து ஒண்ணு மாதிரிமா குளிச்சுட்டு பல்லு வளர்ந்துக்கணும், வளர்ந்து தெரியல சொக்கா 2 மாட்டிட்டு பேண்ட் 1 மாட்டிக்கிட்டு அந்த குழந்தைக்கு பை 1 மாட்டிட்டு வாயில் 4 போட்டு அதுக்கப்புறம் எதுக்கு என்னத்துக்கு போட்ல இருந்தா எனக்கு சொல்ல தாங்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கு அடிச்சாது நம்ம குழப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர். ஆனால் எத்தனைதான் இருக்கிறார்கள், அவர்களை ஒவ்வொருத்தராக நான் அறிமுகம் செய்கிறேன். KKS மணிப்பட்கள் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்கூல்ல இருந்து மேல்வெள்ளம் படிக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை இப்பொழுது பணமே அப்படின்ற தலைப்பில் பேச வருகிறது. அது உங்கள் யூனிவர்சிட்டியை அறிமுகப்படுத்துகிறோம். எல்லாரும் கை தட்டுங்க அந்த குழந்தைக்கு. அடுத்ததாக பணமேன்ற தலைப்புல இன்னொருத்தர் வந்திருக்காங்க. அவங்களும் அருமையான பேச்சாளர். நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசு பள்ளியில் படிக்கும் கொளத்தூர் பள்ளிக்கூடம் ஊராட்சி நடுநிலை பள்ளியா
அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தை திவ்யஸ்ரீ அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். கை தட்டுங்க, அதெல்லாம் ஒரு உற்சாகம். சரி, அடுத்ததாக பாசமே அப்படின்ற தலைப்புல எல்லாம் பேச போது எனக்கே தெரியல. என் மனது லப்பு டப்பு லப்பு டப்பு அடிச்சு. இவர்களுடைய தம்பி அக்கா பணத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன பாட்டு போட்டு ரெண்டும் கரகா பாத்துக்கிறீங்களா? கொஞ்சம் காமிங்கம்மா பாத்துக்கோ. அடுத்து அந்த அம்மா பாத்தீங்களா, அவங்க என்ன தெரியுமா, அவங்க இப்ப புது யூத்ல ஒரு பாட்டு வச்சிருக்காரு. என்னடா படம் இப்ப வந்துக்கிற படம்? அந்த படத்தோட ஹீரோயினே இவங்கதான் செலக்ட் பண்ணணும்னு கேள்விப்பட்டு இருக்காங்க. அது என்னவோ கம்பெனியோ இம்புலியோ எதுவும் சொல்றாங்க. சரி, அடுத்ததாக இந்த பட்டிமன்றத்தில் பாசமே அப்படின்ற தலைப்பில் பேச வருகிறார்கள் உங்கள் பாசமிகு பிள்ளை எங்கள் வெற்றி செல்வன். வருக, உங்கள் கையெழுத்து கொண்டு அடுத்ததாக இந்த பட்டிமன்றத்திற்கு அருமையான பேச்சாளர், நல்ல குழந்தை, அருமையா பேசும் செல்லக்குட்டி ஆகியால் எவிந்திரன் என்கிற ஈஸ்வரை அறிமுகம் செய்யும். இவர் வரும்போது விளம்பரம் அவனும் தண்ணி விட்டு பையனா நான் என்ன சத்தம் போட்டு சொன்ன ஒண்ணு ஃபீல் பண்ணாத. மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன். அம்மா சொன்னாங்க, நீ பொண்ணுக்கு இது வேணும். எது? அப்பன் அப்பன் அப்பன். குழந்தைக்கு வீடியோ ஆன் பண்ணா வீடியோ அவர்கள் சிறந்த பேச்சாளர், அது மட்டும் இல்லாத நல்ல கருத்தையும் சொல்லும் பிள்ளை. ஒரு டைலாக்குக்கும் அவ்வளவு டைலாக் நல்லா பேசுவான். நிறைய இடத்தையும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருங்கிறது இந்த ஆட்சி கொடுக்குற வேலையெல்லாம் ஓகேவா? நவராத்திரியை முன்னிட்டு அம்பாள் பாடல் இல்லாமல், அம்பாள் பாடல் இல்லை என்றால் அதற்கு பொருத்தம் இல்லை. பட்டரையின் உயிரை போய்விடுமோ என்று நினைத்து ஆடி அமாவாசையை, இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்குதான். பட்டரை இது மாதிரி வேலை செஞ்சு இருக்கும் போது ஒரு அரசன் வந்து கேட்கிறான், இன்னைக்கு என்ன தீதி? நிலா நல்லா பிரகாசமாவும் இல்லை, அமாவாசை வந்துச்சு. இந்த ஆள் என்ன சொல்லிருக்கணும்? அமாவாசைப்பான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு அவர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு பௌர்ணமி. என்னது? பௌர்ணமி தீதின்னு சொன்னதால ஒரு கொஞ்சம் பேசுறவங்க நீங்க அப்படி போங்க. பட்டிமன்றம் நடத்துமா நீங்க ஏன் அப்படி உட்காருங்க? பெரியவங்க மேல அப்ப சொன்ன கேக்குறேன். பட்டரின் உயிரை பறி போய்விடுமோ என்று மன்னன் கேட்கிறான். எப்பா இன்னைக்கு என்ன திரி சொல்லுடா. பௌர்ணமி. அமாவாசை திரிய பௌர்ணமின்னு சொல்றான் ஒரு மெட்டு. இன்னொரு முறையே ஒரு முறை கேட்டுக்க. நன்றாக சிந்தித்து சொல். இன்று என்ன
பார்த்து அமாவாசை திடீர்னு சொல்லிடக்கூடாதாடா, பௌர்ணமி திடீர்னு சொல்லிட்டேடா, காவல் வேற வயல நிக்கிறாங்கடா, உன்னை இட்டு போகப்பட்டா உன் உயிர் அங்கு பறி போக போகிறதோ என்று தெரியவில்லையடா. மாலை நேரமானது, அரசனும் வந்துவிட்டால், அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டது, நேரமும் கடந்து செல்கிறது. ஊஞ்சலிலே ஏற்றி வைத்து அடியில் அக்னியை வைக்கிறார்கள். அந்த அக்னியை வைக்கும் போது பட்டர் அப்படியே பார்க்கிறார். மனோஜ் கூட என்ன அப்படிதான் பார்க்கலாம். பட்டர் அப்படியே பார்க்கும்போது அபிராமி எங்க இருக்காங்க? அபிராமி எங்க இருக்காங்க? அந்த தெருவுல இருக்கு. நிலவு நிலவு. அதுக்கு இல்ல, எந்த ஊர்ல இருக்காங்க? திருக்கடலூர். அவரு கேட்கணும்டா கொஸ்டின. பக்கத்து தெருவுல அபிராமி நான் கேட்கிறப்பா. அவரு சொன்ன முடிஞ்சா நான் அபிராமியை கேட்டேன். திருக்கடலூர் அபிராமி கோவிலில் இருந்து மணி ஓசை கேட்கிறது. அப்படியே பார்க்கிறார் பட்டர். பார்க்கும்போது மணியே மணியின் ஒளியே ஒளியும் மணி முடிந்ததற்கனியே அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் இருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. ராஜேஷனா குழந்தை பேசும்போது இனியாஸ்தி வருக. அப்படி பாக்குறேன். இது ரோட் கடையில இருக்குது 150. 150 எடுத்து போட்டாங்க அது பேண்ட் சட்டா. சரி வாங்கம்மா, உங்க வாதத்துக்கு எல்லாரும் கொஞ்சம் முன்ன வந்து உட்காருங்க. இது வடநாட்டு மந்திரம். சரஸ்வதிக்கே முதல்ல பூஜையை கொடுத்துருக்கு இந்த குழந்தை. நாவில் அவனுக்கு சரஸ்வதி இருக்குத்தான் நச்சு தமிழ பேசு. அதுக்கே கேட்டுங்க. அம்மா கொஞ்சம் தள்ளி வா. நான் தான் வரம் போறவளாம் கேள்வி கேட்க நான் ஒரு இச்சு வாயம் கற்றுக்கலாம். பக்கத்து தெருவுலதான் முரளியடி வீடு. அவனை போய் கேட்டா கூட அவன் என்னைக்கு பேச்சு ஆவான்னு சொல்லுவாரு. என்ன வேற கேட்க. என்ன கேட்ட? சனி பயிற்சிக்கும் உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. தஞ்சாவூர் தண்ணியில ஆட்டங்கரையில என்னமா கேட்ட? சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறேன். கேட்கத்தால நான் சொல்றேன். உமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புள்ள குட்டி என்னது? ஓ, நீங்க ரெண்டு பேரும் அம்மா பிள்ளைங்களா? சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் விளக்கம் சொல்ல உங்களுக்கு. உமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்களுக்கு குழந்தை பாக்கி எல்லாம் இருக்குதுல்ல. இருமா, உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்
ஆச்சுன்னு அவங்க ஆத்துக்கார பார்க்க வந்தா அது சனி பெயர்ச்சி. அவங்க அம்மா கூடவே அவங்க சித்தி வந்தாலும் வச்சிடும் மச்சான் அதுதான் அவங்க பெயர்ச்சி. பாய்த்துக்கு வாங்க. இது நான் ஒத்துக்கிறேன். காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. கைக்கு கை மாறுவது பணமே. இதுக்கு விளக்கு தெரியுமா உனக்கு? நான் சொல்லட்டா அதுக்கு? பத்மாவதிக்கும் சீனிவாச பெருமானுக்கும் கல்யாணம் பண்றாவா, லட்சுமி தேவி விட்டு போயிட்டான். தெரிஞ்சுக்கிற லட்சுமி இல்லம்மா, பெருமாள் போராட்டி லட்சுமி. அவன் விட்டு போனதால இவருக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்றதுக்கு பணம் வரும். எங்க போட்டு பணத்துக்கு? செல்வத்துக்கு அதிபதி குபேரன். குபேரன் போய் கடன் வாங்கி அவர் கல்யாணத்தை பண்ணலாம்னா அந்த கவிஞர் கூட எழுதியிருக்கான், காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. கைக்கு கை மாறுவது பணமே, பணமே சொல்லுது குழந்தை. அதுக்கு கை தட்ட மாட்டீங்களா? உங்க கையில சத்தமே கேட்கல. யாரு கொஞ்சம் அமைதியா இருக்குமா? கொஞ்சம் அமைதியா இருக்கு. வீடு வரை உறவு. ஆமா, பணம் இருக்கணும், நகனட்டு இருக்கணும். ஏன்னா என் ஊர் பக்கத்துல ஒரு கேள்வி கண்டிச்சு, சொத்து மட்டும் 200 ஏக்கர். உறவு எல்லாம் வீட்டுலதான் இருக்குது. அதுக்கு புள்ள குட்டி இல்ல. 200 ஏக்கர் சொத்தை எப்படி பாக்குறதுக்குன்னா கேள்வி மண்டைய போட்டா பங்கு பிரிச்சிடலான்னு பாக்குறாங்க. அது இருக்காலதான் வீடு வரை உலகம். வீடு இருக்காதான் மனைவி வருவா, கணவன் இருந்ததுக்காக வீடு இருக்காதான் போவான். அதுக்கு மேல அவளால போக கூடாது. அது ஒரு கட்டுப்பாடு. காடு வரைக்கால புள்ள எதுக்கு போறான்? கடைசியா அந்த புள்ள அந்த செய்யத்துக்கு போறான். கடைசியில யாரு? உடனே போச்சு, உடனே அழிஞ்சு போச்சு. ஆனா ஆத்மாவுக்கு அழிவில்லை. அதனாலதான் அந்த குழந்தை கரெக்டா சொல்லுது, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசியில யாருன்னு சொல்லுச்சு. அதுக்கு நீங்க கை தட்ட மாட்டீங்களா? நம்புறேன் சிவண்ணா, நம்புறோம். மகளிர் நம்பிதான் சுய உதவி குழு நடக்கும். கொளத்தூர்ல மட்டும் மகளிர் குழு 250 கூட இருப்பா. 250 பேருக்கு 25 குழுக்குன்னு சொல்ல வாங்க. அந்த அப்ப 40 வந்துச்சு. 40 குழு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வாட்டி லோன் எடுத்தீங்கன்னா இந்த நவராத்திரி தேவையான பொழுப்பம் முடிவு பண்ணிருக்காங்க. ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா வேகமா வச்சிடலாம். கரெக்ட் தாமா? மகளிர் நம்பிதான் சுய உதவி குழு நடக்கும். கரெக்ட். அப்ப ஆண்களை நம்பிதான் இருந்தா மது விற்பனைக்கு குழு வச்சுக்கிறாங்களா? பார்த்தோம் தான். ரேஷன் எல்லாரும் 1000 ரூபாய் வாங்குறாங்களா? குடும்பத்துக்கு 1000 ரூபாய் வருதுக்கு வாங்கிய குடும்பத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறீங்களா? ரேஷன் அட்டை ஆண்கள் போய் அங்க பேங்க்ல போட்டாதான் உங்களுக்கு அங்க காசு வரும். இல்லைன்னா சல்லி பேச போறாரு. அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்து என்று பெண் குழந்தைய சொல்லுவாங்க. கை தட்டுங்க. இதுக்கு கூட என்ன வீட்டுல போடணுமா? எனக்கு குழந்தை போடுறது பெருமையா சொல்லுவாங்க. அம்மா எனக்கு குழந்தை போடுங்க, அதை போடுறது. ஐயோ, முதல்ல ஒரு புள்ள பதச்சு இப்ப பொண்ணு குழந்தை போதுறேன். என் வீட்டுல மகாலட்சுமியே வந்துட்டேன். அவ்வளவு பேசுவாங்க. பெண்கள்லாம் அவ்வளவு குழந்தைய பார்த்தாங்க அந்த காலத்துல. அது இங்க என்ன 2 பேர் கதை சொல்ல போறியா? சொல்லு. பணம் தான் முக்கியம் சொல்லி உங்கள் மனதை கொள்ளையடித்து சென்ற இனியாஸ்திக்கு நல்லா ஒரு கை தட்டி வரவேற்று உன் பேச்சால் வல்லமை விநாயகர்
பெற்று பெருவாழ் வாழ நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அமரலாம். பார்த்து மெதுவா குழந்தை கேட்ட கேள்வியா சரியா கேட்டுச்சுங்க. என்ன நான் பாயிண்ட் வச்சுட்டு பாரு, வீட்டுல குழந்தைய நம்பிதான் நாங்க இருக்கோம். பெண் குழந்தைக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த காலமும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பெண் குழந்தை பிறந்தா சுழை உதவி குழு இருக்குது, செல்வ மகள் குழு இருக்கு. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 5வது படிக்கும் குழந்தை வெற்றி செல்வனின் நண்பன் எவிந்திரன் என்கின்ற யஸ்வனை மேடைக்கு அழைக்கிறோம். மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்று தேடி வரும் தொட்டு வேக்கிய அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொண்ணு யாரா வைக்கின்ற நீ வைக்கிறப்பா நீ பேர் சொன்ன கொஞ்சம் 10 உண்டையா 10 இதே 10 அத்தா நர்ஸ்லடா 10 ஓ நர்ஸோட 10 ஐயோ நான் என்ன டாக்டரியே பார்க்கறேன் கட்ட பங்க 10 இங்க வாங்குறீங்க. வெரி குட். குழந்தையை பேச அன்போடு அழைக்கிற உங்கள் கைத்தட்டல்களை நன்றாக கோஷமிட்டு வரவேற்று பாருங்கள். எவீந்திரன் அவர்களே, உங்கள் வாதத்தை துவக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கற்க கசுதர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. இவங்க சொல்லலாம் தாழ்வுல நீ ஒரு பக்கம் கத்துறியா? மறுபடியும் சொல்லு. கற்க கசுதர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. இது ஒரு பக்கம் லாஸ்ட் டைம் சொல்லு. கற்க கசுதர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? திருக்குறள்ல ஒரே ஒரு அர்த்தம் தான். கற்க கசதட கசதான் இருக்கும் கடைசி. கற்ற பின் அது நல்லா படிச்சுட்டுனா நிற்க உன்னை நிற்க வைக்கும். அதற்கு தயாரா இருந்து அர்த்தம். ஆனா இந்த குறளினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வலுவினது எல்லா குறளிலும் துணைக்கால் வரும். ஆனால் இந்த குறளில் தான் துணைக்காலே வராது. நீ துணிந்து நிற்கிறன்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட குறளை சொல்லியிருக்கிற குழந்தைக்கு உங்க கையில நல்லா கட்டுங்க. பாப்பா சுவாதம் தத்துவம். அஞ்சியா அஞ்சியா சேட்டாயாலோ. அஞ்சு அஞ்சு சேர்த்தா 5 அஞ்சு 5 2 சேர்த்தா 10. நீ குறுக்க பேசுற நான் பள்ளிக்கூடம் ஸ்டாப் பண்ணிடுவேன். அஞ்சு அஞ்சு சேர்த்து வச்சு பாரு. மறுபடியுமா நானா சேர்த்து வச்சு பாக்கடா. கை காலி 5 இன்னொரு 5 5 5 சேர்த்தா 10. அஞ்சு அஞ்சு சேர்த்து வச்சா 55. நான் செவனேதானா போயிருந்தேன். யார் ரொம்ப தும்பு காத்து போடலாம். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ரசிக்கலாம். 5 5 சேர்த்தா 55. 5வது படிக்கிற குழந்தைக்கு அம்மா முளைச்சிருக்கு பேரு. 5 5 சேர்த்தா 56, 6 சேர்த்தா 66, 9 9 சேர்த்தா 99. ஆமா. எப்பா உங்களோட பேச இருந்து இதுதான் ஒரு பக்கம் போறீங்க. அடுத்து என்ன பேச போதும் தெரியல. பார்க்கத்தே ஒரு மாதிரியா. சரி பாயிண்ட் வா. ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? சிவாந்தா கேட்டியா? ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம் கேட்க. கவிதாக்கா உங்களுக்கா தெரியுமா? அந்த பக்கம்
பக்கம் ஏதோ ஒரு அம்மா இருக்காங்க. அத்தை, எங்க அத்தை கற்ப கத்தை வச்சிருக்காங்க. இவரும் பெருசு. அத்தை, வீட்டுக்காரி ஆட்டுக்காரி என்ன வித்தியாசம் தெரியுமா? ரம்யாமா, உங்களுக்கு வீட்டுக்காரிக்கு ஆட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்? நீ கவலைப்படாத, உனக்கு வச்சுக்க 2000 ராஜேஷா, வீட்டுக்காரிக்கு ஆட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம் ஏதாவது தெரியுமா? சரியா பணமா பாஸ் பண்ண தேவையான இருமா, நீ வேற அதுல ஆரம்பிக்கிற. அவன் கொஸ்டின் மேல என்ன போய் எடுக்கிறான். அப்பா, நானே சொல்லிட்டாரு அர்த்தத்தை. சம்பந்தனா கேட்டுக்கோ. ஒரு பாட்டுக்கு ஆடினா அவன் ஆட்டக்கார. ஒரு பாட்டுக்கு ஆடினா அவன் ஆட்டக்காரி. அவன் பாட்டு ஆடு வச்சுக்கோ. அவனா ஊட்டுக்காரி ஊட்டுக்காரி. 10 மாதம் முதல் 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் பாசம். கைதட்ட வைத்து 10 மாசம் வயிற்றுல சுமக்கிற அந்த தாய் 3 வயசு வரைக்காலதான் பாலை கொடுப்பான். கரெக்டா? எங்க அம்மா எனக்கு எத்தனை வயசுல கொடுத்தாங்க தெரியல. நான் கைது பால் கொடுக்க கேள்விப்பட்டேன்னு சொன்னாங்க. சரி, 3 மாசம், அதாவது 10 மாசம் சுமக்கும் ஒரு தாய் 3 வயசு குழந்தைக்கும் 4 வயசு இருக்காலதான் அந்த பாலை கொடுப்பான். 5 அறிவு படைத்த கோ பூஜை நடத்தி அந்த திருவிளக்கு பூஜை நடத்தும் போது கோமாதா வந்ததே, நீ ஆயுசுக்கும் பால் குடிப்பணும். அது கொடுக்குது பாரியா கறந்த பாலை. அருமையான பாசம் தானா? பாசம் தான். எங்க அந்த பணம் வந்துச்சு, பால் வருதுல கறந்த எதுவும் தெரிய மாட்டேங்குது. அடுத்த பாயிண்ட் வாடா போயிருந்த. தாய் பாசம் தனக்கே தொடுவது சிறப்பு. தாய் பாசத்தை தனக்கே தொடுவது சிறப்பு. பார்த்துக்கோ. தனக்கே ஒரு தாய் பாச சிறப்பு. தன்னல மற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்த தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. கேட்டுங்க. அடுத்த பாயிண்ட். ராமன் லட்சுமணன் பாசத்துக்கு ஏற்றதா இந்த சீரியலு. நவக்காயெல்லாம் மருமகலாம் எதிர்நீச்சலாம் சிங்கப்பினையும் ஐவரம் மூதவங்க தான் இதெல்லாம் பாத்துக்கோ. இதுல எங்க இந்த பாசம் இருக்கு? கரெக்டா சொல்லலாம் தம்பி. கயலு, சீரியலு, அண்ணம், எதிர்நீச்சலு, அப்புறம் மருமகம், வந்த மகம், வெந்த மகம், எது மருமகளேவா, மருமகளே போய், யாரடி மோகினி, சித்தி, சித்தப்பா, உறவுகளு, நெட்டி ஒலி, ஆணி ஒலி, கோலங்கள், வேலங்கள் எல்லாத்தையும் பார்த்து தூங்கிதான் கிடக்குறீங்களா கண்டி லாக்கி இல்லடா. ஆனா போடுறான் எவ்வளவு அர்த்தம் தெரியுமா இருக்குது அதுல. அந்த சீரியலை சன் போற 6 போட்டு கப்பு மூடிடுறான். அதுக்கப்புறம் இப்ப மெகா சங்கமம். 1 வாரம் ஓடனா பரவாயில்ல, 2 வாரம் ஓடனா பரவாயில்ல, 3ஆவது வாரமும் ஓடிக்கினே ஓடி நடக்கிறாங்க சீரியல சொன்னப்பா. ஆனா ராமனுடைய பாசம் லட்சுமணனை தூங்க விடாத இந்திரஜித்தை கொன்னுச்சு. ராமன் சீதை பாசத்தை விட வேற அளவு இல்லை. வெகு கை தட்டுற குழந்தைக்கு. அடுத்து தாய்மாமன் சீர்வரிசை திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன். கை தட்டல, இதுதான் நீங்க கை தட்டி ஆகும். ஏன் தெரியுமா? தாய்மாமனுடைய சீர்வரிசை கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு வரணும். அப்படியே அவன் அம்மாக்காரி பாப்பா, ஐயோ இந்த பொண்ணு பிறந்தாவே உனக்கு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிறகுற குழந்தைக்கு தாய் மாமன் செயின் போடுவாண்டா. அப்படி நேரம் என்னப்பா நல்லா இருக்கா? தாய் மாமன் என்ன தெரியுமா? முதல்ல பெண் குழந்தை போனுச்சுன்னா முதல்ல தங்க செயின் போடுறோம் தாய் மாமன். 2வது பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டையா செய்த தாய் மாமன் சீர் வச்சு. அதுக்கு முன்னாடி காது குத்துற கூட தாய் மாமன் சீர் வச்சு வைப்பான். கல்யாணம் ஒரு நடத்த தாய் மாமன் கையாலதான் எல்லாமே நடக்கும்.
அவ்வளவு அர்த்தத்தை பாசத்தால சொல்லியிருக்கிறேன். என் நெஞ்சே புள்ளது. கை தட்டுங்க குழந்தைக்கு. அடுத்து இதுல பாசமே 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 காரணம். நன்றி வணக்கம். கை தட்டுங்க குழந்தைக்கு. நீ எங்க பக்கம் தான் போன டைமே அவங்க பக்கம் தீர்ப்பு சொன்னேன். போன டைமே அவங்க பக்கம் தீர்ப்பு சொன்னேன். டைம் எங்க பக்கம் சொல்லலன்னு வச்சுக்க. என்னடா பண்ணுவ? இங்க வெளியே போக முடியாது. ஏய், நான் வெளியே போக முடியாதாலும் நீ என்னடா பண்ணுவ? வெளியே வந்தேன்னு வச்சுக்க, ஆளை விட்டு அடிப்பேன். பாதுகாப்பு கொடுத்தால் போலீஸ் வர ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒண்ண தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒண்ணே தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? லா 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 லா. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பார், பால் குடித்த பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பார். இளவட்டான பின்னும் என்ன தேச்சி குளிக்க வைப்பார், உச்சி முதல் பாதம் முச்சி கொட்டி முகந்திடுவார். நெஞ்சிலே நடக்க வைப்பார், நிலாவை பிடிக்க வைப்பார், பிஞ்சு விரல் அதங்கடிப்பார், பிள்ளை என்று சோறு தின்பார். பல்லு முளைக்க நெல்லு முளைக்க மெல்ல மெல்லத்தான் கீறி விடுவார். பல்லு முளைக்க நெல்லு முளைக்க மெல்ல மெல்லத்தான் கீறி விடுவார். உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? கை தட்டுங்க. குழந்தை இவ்வளவு அழகா பாடுது. எல்லாம் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சா? கண்ணில் தண்ணி வருதா? மண்ணிலொரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பச வந்தா, உன்னை பேர துடி துடிச்சா அன்னைக்கு அது பூமி வந்தா. சூரியனை சுத்தி கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெற்றெடுத்த பிள்ளைய சுத்தி பெற்று கொடுத்தாள் அம்மா. கர்ப்பத்தில் நுழைந்த உன்னை நுட்பமாய் கொண்டு இருப்பாள், பெரு போல இருப்பாள், பிள்ளை என்று சோழத்தின் என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடி
வேண்டும் இனி உனக்கு அடை மொழியில் உன்னையும் என்னையும் படைத்ததிங்க யார் தெய்வம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உள்ள தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா தெய்வம் விட்டு நீ ஆரிரோ 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 Thank you. யாரு அவன் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டேன். என்னென்ன கருத்து சொல்லியிருக்க அது மட்டும் இல்லாத தங்கச்சிக்காக பாசத்தை ஏங்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதற்கெல்லாம் ஈடு கொடுக்க ஒரு பெண் அழைக்கிறோம். சாப்பிட இனியாசியின் சகோதர தோழி திவ்யஸ்ரீ அவர்களை வருக உங்கள் வாதத்தை உங்களுடைய வாதத்தை துவக்க வருமாறு கேட்கிறேன். திவ்யஸ்ரீ வருக மனநேர்ந்த தலைப்பில் பேச உங்கள் பாசமிகு மாணவி நல்ல குரல் அரசி இனியாஸ்ரீ என்கின்ற அவருடைய தோழியால் வந்திருக்கும் திவ்யஸ்ரீ வருக உங்கள் வாதத்தை துவக்குக என்று ஆரம்பிக்கிறார். கேக்குது திவ்யா. கொடுக்க மாட்டேன். மைக்ல கேக்குதா இல்லையா கேக்குறியா? கேக்குதுமா? கேக்குது சொல்லு. நான் கூட டைலாக் அடிப்பேன். பார்க்கிறவ பாவி பையனா இருந்தா பழைய பாண்டியா படத்துல வடிவேலு எதுக்கு வந்துக்கிறனே தெரியல, எது பேச போறனே தெரியல,
இது என்ன தலைப்பு, இது என்ன பட்டிமன்றம் என்னையே கேள்வி. மனிதனை இனிமையாக்குவது வாசமா பணமா? ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். புது ராகத்து மெட்டு கட்டு சாய் சா ஜக 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 ஜக. ஆடுற மாட்டாடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். ஆமா. அடுத்து அடியாத மாடு கடியாது. எந்த மாடி படியாத மாடு படியாது? நாங்களே ஆம்பளை அடியாத மாடு பெருசாவா படையிட்ட படியாத கலக்கிறாங்க. வேலை கேட்டது வீக்கம், வேலை கேட்டது பணம். அப்ப பணத்தை பத்தி தான் பேச வந்துக்கிற. ஆமா. பாசத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, தெரியாது. விநாயகர் கேட்டது கொழுக்கட்டையா? ஆமா. பாசம் வாசம் உன் தம்பி பேசினாலே அவன் மேல உனக்கு பாசம் இருக்குதா? அவன் பென்சில் வாங்கினதவே நாளா புட்டு போட்டுருவான். வாங்கினதாவே நாளா கீசு போட்டுருவான். நீதான்டா நோட்டு மூத்து வாங்கிட்டு வந்தா பீச்சு போடுறியா, பேரா பீச்சு ஒச்சி போடுறியா உனதான் சொல்றாங்க. என் உண்டில இருக்கு காசு ஃபுல்லா தூக்கி வச்சுருக்கேன். என்னம்மா உண்டியில காசெல்லாம் தூக்கி நீ வச்சுக்கிறேன் அவன் கேட்கறான். நீ பாத்தியா? அவன் சொல்ல வச்சுக்கிறத கேட்கறேன். நான் அவன் திருப்பி எழுதுறல. திரும்பி பேசுங்க. விநாயகர் கேட்டது கொழுக்கட்டையா? கேட்டது நகரத்தான். விநாயகருக்கு ஏத்ததா பழைய கட்ட விநாயகருக்கு ஏத்ததா பழைய கட்ட எங்க பிரேமம் கத்து கொடுக்குறாங்க போட்டு இந்த பையன் போயெல்லாம் அத்தைங்களுக்கு ஏத்ததா நகரிட்டான். நீ நான் சொல்ல போறா? வெயிலுக்கு குடிவாங்க ஜூஸ் போயாமா ஜூஸ். தேவையா? உன் தம்பியே உன்னை லூஸ் சொல்றான். கத்துல இருக்கிறாங்க ஆயா, சரி நான் போயா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? பர்த்டேக்கு வெட்டுவாங்க கேக்கு, பேக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, பர்த்டேக்கு வெட்டுவாங்க கேக்கு போடி பேக்கு. நல்லாதான் வச்சுக்குது பாய் பாய்ப்பா. உறவுகள் மதிக்க வெறுக்க கௌரவம் பார்த்தது. கரெக்ட். உறவுகளை மதிக்கவும். இப்போ நான் யார் வீட்டுக்கு போனேன், எல்லாரும் எங்க சொந்தக்கார வீட்டுக்கு தான். சரின்னு போன வாங்க 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 உட்கார் உட்கார் உட்கார். முதல்ல வாங்க உட்காரங்க கூப்பிடுறதுக்காக கம்பெனி இருக்கணும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். இன்னொன்னு சாப்பிட வாங்கிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கோபம். அதுக்கப்புறம் இன்னொன்று சாப்பிட வரீங்களான்னு கேட்டா யாரும் சாப்பிடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. சாப்பிட வரீங்களான்னு கூப்பிட்டாவே நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்மள அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. சாப்பிட வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாதான் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதான் எதை பார்த்துருது நகை நட்டு போட்டதான் கரெக்டா தான் சொல்ற பணம் மதிப்பு. உண்மை புறம் பேசுவது நன்மை தீமையாகுவது. கரெக்ட். திருவிழா நடத்தினாலும் சரி எது நடந்தாலும் சரி வாங்க 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 கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. உள்ள என்ன கூப்பிட்டாங்க எடுத்துக்க. நானும் போனேன் பர்த்டே பார்ட்டி கேக் வைப்பா. நான் எப்பவும் சிம்பிளாக போவேன். வாட்சிங் பிளேஸ் எல்லாம் போட்டு போக மாட்டேன். என்னை கூப்பிட்டு வாங்க வாங்க கூப்பிட்டு மரியாதை கொடுத்துட்டேன். அவன் சொல்றான் பின்னால, ஏண்டா டெல்லி வருமானம் வரான் ஒரு நகலட்டு கூட போட்டுன்னு வர மாட்டேங்கிறான். இவனுக்கு வேற இப்படி எல்லாம் பேசணுமா? உண்மைக்கு புறமா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டுங்க. அதுக்கு அடுத்து பக்கத்துல சாத்து சொல்ல வருவோம்
நச்சுட்டு ஒரு இடத்துல போய் நோண்டி வச்சுக்கணும், ஒரு இடத்துல வெறும் கட்டி எடுத்து வச்சுக்கிறோம், போன நடுப்பு வச்சுக்கிறோம். நான் என்ன வித்தியா காட்ட போறேன் மேஜிக் பண்றது. ஒருத்தன் சொல்றான், டேய் இத்த புதைக்கணுமா எரிக்கணுமா நான் கேள்றான். புதைக்கணும் நான் சொல்லிட்டேன்னா நடுவில் தூக்கி ஏற்றிடு, எரிக்கணும்னு சொன்னா நடுவில் போட்டிடு. அந்த மாதிரிதான் இல்லாத உறவுகளுக்கு ஏற்றது பணம் தான். இப்ப எங்க காலத்துக்கு ஏற்றது ஓட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தான் ஆச்சு. வெரி குட். கை தட்டுற குழந்தைக்கு நல்ல டைலா, அருமையான டைலா. சத்தியமா பண்ணலாம். அடுத்ததாக நினைவு பேச்சாளர் வெற்றி தான் பேசுறாரு. நல்லது ஒரு தலைப்பை அருமையா பேசிச்சு. அக்கா தங்கச்சி முட்டிக்கு மாறுறான். தங்கச்சி இல்ல தம்பி. இது யாரு? நினைவு பேச்சாளராக எங்கள் அருமை தம்பி வெற்றி செல்வன் வருக. உங்கள் வாதத்தை துவக்குக. அவர்கள் பேசிய பதிலுக்கு சரியான பதிலை கொடுக்குமாறு உனக்கு கேட்கிறேன். என்னும் செயலும் அவர்தான் கண்ணும் பண்ணுமாய் வெற்றி செல்வன் அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்துக்கே வா. வெற்றி செல்வன் கனிடேறிய சொலையும் முற்றல் கரையிலேறிய சாலும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிலேறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலும் இனியனை என்பனை எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டேன். சொன்னது யாரு? பாரதிதார். இதுக்கு நீங்க கை தட்டுங்க. ஆம்பளைங்க நல்லா கை தட்டினா முடி வளரும் சொல்லிட்டேன், ஆம்பளைங்க நல்லா கை தட்டினா மூளை வளரும் சொல்லிட்டேன். பா ரிங்கோட அடிக்குது அப்பாவுக்கு போனு. நான் ஏத்துக்கும் போய் கொடுத்து. வெற்றி செல்வன் வெற்றி செல்வன் சின்னோட நேரம் இல்ல. உன்னை பத்தி புகழட்டா? ஐயோ ஐயோ ஐயோ, ஃப்ரண்ட்ல வாடா. என்ன பார்த்து நீ போயிடும் கொஞ்சம் அவ்வளவு ஆசையா இருக்கு. நீ என்ன போகே வெற்றி செல்வன் வாங்க போகே நீ ஃப்ரண்ட்ல வா. தூ சொல்லிட்டு போச்சு சரி கேக்குறா குரு கேக்குறாங்க மோர்ச்சி பூடியால தோனில சொல்லிட்டு போச்சு. யாரகாரி ஊடுறாங்க என்ன நீங்க என்ன நடுவுல பத்தி போறீங்களா? என் செல்ல கூட என்ன போய் சிவனா கேட்டுக்கோ. எப்படி இருக்குன்னு சொல்லட்டா? சொல்லு சொல்லட்டா? சொல்லு சொல்லட்டா? சொல்லு சொல்லிடட்டா? ஒரு அனாஜின் ஒரு நோவாஜி வாங்கி போட வேண்டியதானே? கொஞ்சம் கேக்குறாங்களா? சொல்ல சொல்லட்டா? சொல்லு சொல்லிடட்டா? சொல்லி சொல்லிடா. பாக்கிறதுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறேனா? இல்ல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கிறேனா? இல்ல. நடிகவேன் எம்.ஆர். ராதாவே இருக்கிறேனா? இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிறேனா? சுத்தமா இல்ல. அப்ப எப்படிதான் இருக்கிற? பாக்கிறதுக்கு ஆ சோழகாட்டு போகும்போதே என்ன பார்த்தா சோழகால போகும் மாதிரி எடுத்துட்டு. ஆமா. ஏண்டா சிவண்ணா என்னை இட்டுன்னு போய் நேரத்தாண்டு
ஒரு கொம்பு ஒரு கட்டி வச்சு நான் அப்படியே நின்னுங்க பேசத்தை இறத்தால எதமாற பேச்சு வேற போனா போது ஓஞ்சி போடுற விஷயத்தை கேட்டா இது எதுக்கு வயனா போடும் போய் அப்டேட் பிரவீன் நேரம் சொல்லு தெரியும் தெரியாது தெரியும் தெரியாது தெரியுமா தெரியாதா அவன் கேட்டு பார்த்து எனக்கு தெரியுது என்ன தெரியாதுன்றா நான் அதுவா கேட்டேன் வேற என்ன கேட்டேன் நான் சொல்றேன் தெரியும் தெரியாதுன்னு 2 பேர் இருந்தாங்களாம் கேட்டுக்குமா 2 பேருமே கடைக்கு போனாங்களாம் போட்டு நல்லபடியா போட்டு அதுல வந்து தெரியாது ஏதோ வீட்டுக்கு போயிட்டான் நீ யாருப்பா தெரியும் அதான் answer சொல்லு அதான் தெரியும் அதான் சொல்லு அதான் தெரியும் தெரியும் சொல்லுங்க சரி வீட்டுக்கு வந்து யாரு தெரியாது இவ்வளவு சின்ன சொல்லுன்னு தெரியாதா ஐயோ இவன் பேசியே என்ன சொல்றாரு ஒரே answer சொல்லு இப்போ சந்திரன் உச்ச நிலையில சரி அடுத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை ராமன் சீதை கை தட்டுங்கப்பா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை வாழ்ந்தது ஏகபத்தினி விரதம் என்று காத்தது என்றால் ராமாயணத்தில் ராமனும் சீதையும் தான் உதாரணம் சொல்கிறார் நெக்ஸ்ட் அண்ணன் தங்கை பாசமே அண்ணன் தங்கை பாசமே உதாரணம் நல்ல தங்கை நீ பாசத்தை பேச வந்து தங்கச்சி உன்னை அடி அடி நடிக்க முடியாது வெற்றி செல்வன் போட்டு புரட்டி எடுக்கணும் நீ அப்ப பாசகார தம்பி அண்ணனே இல்லையா என்ன பேசுறே சுத்தமா புரியல ஆமா என்ன சொன்ன அண்ணன் தங்கை பாசத்துக்கு யார் காரணம் சொன்ன உதாரணம் நல்ல தங்கை ஆமா 8 பிள்ளையும் பெற்று வாழ்ந்து வந்த நலத்தங்கையின் நாடு ஒருமை அடைந்தது சாப்பிடணும் பூவா இல்ல எங்க போத்துன்னு கேக்குறாங்க ரவியண்ணா அண்ணா வீட்டுக்கு போன சொல்றாரு மாப்பிள்ள அண்ணன் வீட்டுல ஒரு அக்கா கறிக்கிறாங்க நாக்காரி வந்தா வந்தா நகரட்டு போற எடுத்துன்னு போட்டா இவன் பிள்ளைக்கு நான் ஆக்கி போடணுமா உடஞ்சி போன பானையும் 8 வருஷத்துக்கு முன்னாடி புழுத்து போன மாவையும் எடுத்துட்டு வந்து குடு அத பொங்கி சாப்பிட்டோம் பச்சை வாய் குடும்பத்தை காப்பாற்றுவது சத்தியவானின் சாவித்திரி கை தட்டுல இருக்க குழந்தைக்கிறீங்க ஒரு குழந்தை அந்த குழந்தை சொல்லுது எமன் கிட்ட அந்த கணவன் உயிரை போய்விட்டது எமனாலே போய் உயிரை வாங்கிட்டு வந்தா அதுதான் சத்தியவான் சாவித்திரி இதுக்கு கை தட்ட மாட்டீங்களா கை தட்டுங்க குழந்தைக்கு அடுத்து தவறான செயலால் மதுரையே எரிந்தது கோவலன் கண்ணகி வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனின் மனதினிலே மகத்துவம் தான் வேண்டும் வாழ்க்கை என்னும் ஓடம் துடுப்புகளில்லா படகு அவைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும் தீமை தடுப்பவரில்லா வாழும் அந்த படகின் நிலை போல மாறும் இதுல என்ன அர்த்தம் தெரியுதா கண்ணையை விட்டு போல மாதிரி கிட்ட போட்டோம் சேர்ந்து வைக்க தெரிஞ்சிச்சு புரிஞ்சிருச்சு வாழ்ந்து வந்ததெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணா இனி இதுல வச்சிருக்க கூடாது அந்த இடத்த விட்டு போகும்போது அப்போ சொல்றாரு கலைஞர் வசனத்துல துடுப்பு இல்லாத ஒரு படகு அது அழைக்கின்ற திசைதான் போகும் அது எந்த பக்கம் அந்த பக்கம் போகும் ஆனால் தீமையை தடுக்கின்ற வாழ்வு அந்த படகு நிலை கூடாம சொல்றேன் இதுக்கே நீங்க கை தட்ட மாட்டீங்களா அற்புதமான பேச்சுப்பா அடுத்து பாலும் நீரும் கலந்தால் பாலை மட்டும் பருகும் அன்னப்பறவை
தண்ணியும் கலக்க பால் சொசைட்டிக்கு போனா தெரியும். டெய்லி போறாங்க. 200 பாலுக்கு 100 தண்ணி. கறந்த பாலையே கலக்கி எடுத்துட்டு போய் வச்சு அதை காமிக்கு. அது அப்போ இப்போ ஏதோ இந்த மக்கள் மிஷின் வச்சுக்கிறாங்க. பால் அப்படி ஊத்தி நீ எவ்வளவு தண்ணி காட்டுறியோ உன் பாலோட ரேட்டு 2 ரூபா. அவ்வளவுதான். கரெக்ட். அன்னப்பறவைக்கு பாலும் தண்ணியும் கலந்து வச்சா பாசத்தை மட்டும் பருவ மாதிரி அறிவை வச்சுக்கொள். பணம் என்கின்ற பிசாசு வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு கை தட்டுங்க. அடுத்து அதுபோல பணமா பாசமான்னு கேட்டா பாசமே சொல்லுவேன். வெரி குட். கை தட்டுங்க எல்லாரும் குழந்தைக்கு. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் பார்த்தால் ஏவில் செலவே. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டால் வாழ்வில் நிம்மதியேது. போனால் போகட்டும் போட, போனால் போகட்டும் போட. இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தது யாரடா? போனால் போகட்டும் போட. அடுத்து பாசமே பாசமே சொல்லுவேன். வெரி குட். கை தட்டுங்க குழந்தைக்கு. நன்றி வணக்கம். நல்ல ஜோர் கை தட்டுங்க. ஜம்புங்க மேல நான் தீர்ப்புக்கு வந்துடலாம். டைம் ஆயிடுச்சு 41. நல்லது. வல்லக விநாயகர் ஆலயத்திலே அருமையான தலைப்பை வைத்து பணத்தோட மதிப்பை இவங்க சொன்னாங்க. ஒரு தாய்மான சீரகத்தை எடுத்து வந்தாதான் உறவு மதிப்பு. பாசத்தால் என்ன சொன்னாங்க? அண்ணன் தங்கச்சி பாசத்தை சத்தியவா சாவித்திரி சொன்னாங்க. ராமாயணம் சொல்லி புனிதவதி காரைக்கால் அம்மையார் கடையை எடுத்துக்கோ. ஒரு மாங்கா பயத்தால சண்டை ஆயிடுச்சும் பெரிய பிரச்சனையாக்கி கூடாது. உள்ள பேசும் போதெல்லாம் வரல. நான் வரும்போதுதான் இதற்கு என்ன சொல்றது? ஒரு அக்கா தங்கச்சிங்க கடைக்கு போறாங்க. பொண்டாட்டிங்க கையக்கா பொண்டாட்டிங்க என்ன பண்றது? தீபாவளிக்கு பச்சை சுக்கிட்டு இருக்குது. ஆம்பளைங்க போய் நாய் போய் உக்காந்து பாக்க சரியில்லடி. ஏய் இந்த இடத்துல இந்த புள்ளி நல்லா இல்லடி. ஏய் இந்த பொடியும் சரி, கலர் நல்லா இல்லை, காஸ்டியூம் சரி. எடுக்கிறா 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 தொடர்ந்து யோசிக்கிற கதையா ஒரு கட்சி பயிர். எதிர்காலத்தோடு பணம். ஆனா ஆம்பளைங்க எங்க தெரியுமா போறாங்க? நட்டரு போறாங்க. பிளாட் பக்கத்துல லுங்கியோ சொக்காவோ டவுசர் வித்தா ஏதோ வாங்கி போட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சொல்லி பாசத்தை பத்தி அம்மா மனது அப்படியே அந்த தூக்கத்தை அப்படி தூங்கும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாமான காலாட்டு பாட சொல்லு அதெல்லாம் கிடையாது. தங்கட்டுறாங்க. அது அந்த ஆசிரமத்துல ஒன்ன தள்ளுவான். ஏன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். அதுபோல் அப்பன் போன வழிதான் பிள்ளையும் வருவார் என்றாலும் அதற்கும் வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இந்த நவராத்திரி நிறைவு நாளான தசமியை என்றும் எல்லாருக்கும் வெற்றியாகட்டும் என்று கூறி எங்களுக்கும் வாய்ப்பை அளித்து எங்கள் நல்லுள்ளங்களையும் சேர்ந்து இந்த வல்லப விநாயகர் கோவில் ஆலயத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எங்கள் நிறைவு செய்கிறோம். அனைவரும் சென்று உணவுங்கள், மாசத்தோடு வாழுங்கள். பணம் பதவி இருந்தாலும் சரி, பிறருக்கு தான தர்மம் செய்தால் மட்டும் புண்ணியம் கிடையாது. பெத்த அப்பன் இருக்கும் போதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான். இன்னைக்கு சாவனோடு பார்த்து சேர்த்துட்டு பெறுவான். அவனுக்குதான் கும்பிடுறாங்க.
குவாட்ரு, கோழி பிரியாணி, ஆப்பம், இட்லி, வடை, தோசை, பூரி, பானிபூரி, அந்த பூரி இருக்கும்போது ஒரு கஞ்சி ஊத்தலாம். வச்சு 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 படத்துக்கு முடியாம கணக்க எடுத்துக்கோ. எங்க படத்துல இருக்கிறவங்க எடுத்துக்கோ. இருக்கும்போது கஞ்சி ஊத்தலாம். அரிசி ஆட்டப்பட்டு படைக்கிறது. அது பெருமையா படைக்கிறது. 10 பேரை கூப்பிட்டு சோறு போறது. இருக்கும்போதே அவருக்கு அதை கொடுங்கள். அவர் ஆயுள் முடியும் போது அவருக்கு நல்ல இதை செய்யுங்கள். தாய் தந்தை துணையை என்று சொல்லி இத்துடன் என் உரையை முடித்துக் கொண்டு அனைவரும் நலமாக வாழ எல்லாம் பண்ண விநாயகனை பிரார்த்திக் கொண்டு இத்துடன் எங்கள் உரையை முடித்துக் கொண்டு அடியவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கோலகுழியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாரியம்மா, முத்து மாரியம்மா, பக்ரகாளியம்மா, முண்டக்கனியம்மா, எங்க கண்டியம்மா, குங்கும சோதை, அன்னை சோதை, செங்குர தெய்வான சிங்கார அன்னை விசாராட்சி சௌடம் அவர்பாட்சி சுந்தர நிதிய சௌந்தர மாரிய மதியம்மா, அடியம்மா, அடிச்செலியம்மா, தங்க வெளியம்மா, அடி அங்காரம்மா, எங்கள் முப்பாத்தம்மா, அவள் முப்பாத்தம்மா, வெப்பாத்தம்மா, சிங்காரி, முள்ளாரி, கங்கரி, உமையாரி, மண்மாரி, பொன்மாரி, செல்லாரி, சிலமாரி, மருத்துவ ஒரு காலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கட்டிரந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா. ஒரு காலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கட்டிரந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா. குற்றமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதற்கு? அவன் கட்டிய காலிக்கு பொட்டுக்கு பூவுக்கு காவல் கொடு எனக்கு. நீதிக்கு கண்டு சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து போக்கிடமா. மணியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். மணியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். ஒரு காலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கங்கிருந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. காணாத பொய்மனத்து வீணாக வந்திருக்கு வாராட சாட்சியேதம்மா. ஊர்வாழ ஆட்சி செய்யும் மீனாட்சி தேவியம்மா, நான் வாழ நீதி கூறம்மா. சோதனையும் வேதனையும் திட்டு விளையும் மொழியில் சோதனை சென்று விடும் என் மொழியில் வாழ்வதற்கு யாவதற்கு தாய் தந்த கண்ணியம்மா. வாசலந்த பிள்ளைமனம் ஆடலாமா பொன்னியம்மா, அகிலாண்ட ஈஸ்வரி சபையேறுமா. அவர் மீது வீழ்ந்த பழி தீராரம்மா. திருப்பத்து கௌமாரி, செஞ்சி, திருவாணி, காமாட்சி, மாங்காட்டு காமாட்சி, மலையாள கபவதி, கன்னியாகுமாரி, கன்னியாகுமாரி, மலைநூர், தென்னகம், மயிலாப்பூர், கற்காலம், கன்னிகா, பரமேஸ்வரன், ஜெகதம்மா, தொழுக்கத்து அம்மாவை, முல்லை அம்மாவை, முக்கூடி அம்மா, குழந்தை அம்மா, எல்லை அம்மாவை, கங்கை அம்மாவை, நாட்டி அம்மா, தங்கள் பேசி அம்மா, அணை மூகா மிகா, எங்கள் யோகா மிகா, அடி அழகேர் அம்மா, தனி வரிகோள் அம்மா, தொழில் பச்சை அம்மா, வீர பரவிட்டம்மா, பைரவி வைரவி தைராட்சி திருப்பாச்சி அம்மா, இப்போமாடி அழகம்மா கழகம்மா, ஆதிபராசக்தியே. போயாத சத்தியமும் சாயாத சக்கரமும் நீரானே பூமி மீதிலே. ஆத்தாலே கந்திரது பார்த்தாலே வஞ்சனைகள் பிழியாத உங்கள் தாயிலே. பெண்ணினங்கள் வேண்டுவது அனைவந்த குங்குமமே, குங்குமத்திலே இருந்து காக்க வேண்டும் என் மங்களமே. சத்தியத்தை காக்க வந்த புத்தமே வந்து சக்திக்கோ சுற்றி விடும் உக்கிரத்தில் எழு. உண்மைக்குழு வெற்றி கொடு உன் நீதி பூமியில் கவராகுமா. என் வாழ்வில் அது இங்கும் தூரமா.
காய் பெரியம்மா காய் தருமம்மா தெப்ப கொடுக்கம்மா கேரடி பூவம்மா மந்தவேரியம்மா மங்களம்மாவே அர்த்தநாரியம்மானு ஜோதியம்மாவே வழியுடையம்மானு திருப்புர சுந்தரி வேக்காட்டுமாரி கஸ்தூரி காயம்மா உருமாறி உலகம்மா ருத்ராட்ச திலகம்மா உண்ணாமுலையம்மா கண்ணாரி அம்மாவே மகேஸ்வரி சர்வேஸ்வரி யோகேஸ்வரி நல்ல லோகேஸ்வரி சட்டீஸ்வரி அனை பரமேஸ்வரி எங்கள் சோழேஸ்வரி தாய் ராஜேஸ்வரி அபிராமி சிவகாமி அருளாமி மகமாய் மாமுனி சாமுனி பாஞ்சாலி அக்காய் சோழேஸ்வரி அம்மாவே வா ஒரு காதிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிரந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா ஒரு காதிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிரந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா குற்றம் இல்லாமல் குற்றம் சோதனை எனக்கு அவன் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு நீதிக்கு கப்பந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். Thank you.